நம்ம படிக்க போகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவனானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிப்பதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதரரை சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபையாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். அழுகளுடன் அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டின்மையாமல் சிந்தியாமல் தாழ்மையானவை இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷருடன் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவனுக்கு தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமேன். ஓகே, தேங்க்யூ. கவனிங்க, படிக்கிறது கூட எப்படி படிக்கணும் சொல்லுங்க. எங்கே கமா ஸ்டாப் இருக்குதோ, எங்கே புள்ளி ஸ்டாப் இருக்குதோ அங்கே தான் நிறுத்தணும். ஆமேன். படிக்கிறது எப்படி நிறுத்தணும்? எங்கே கமா இருக்குது, எங்கே புள்ளி இருக்குது, அங்கே தான் என்ன பண்ணணும்? நிறுத்தணும். அங்கேருந்து தான் என்ன பண்ணணும்? துவங்கணும். ஆமேன். தமிழ் படிக்கிறதுல அது வேதத்தை ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைங்க. நீங்கள் யாருங்க? நல்லா தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நிறைய நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்றோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? பிள்ளைகளுக்கு தமிழே வர மாட்டுது. வீட்டில் தமிழ் தான் பேசுகிறோம். தமிழ் பைபிள் எடுத்து படிக்க வைங்க, ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்துடும். தமிழ் பைபிள் எடுத்து படிக்க வைங்க, தமிழ் வந்துடும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். போன வாரத்தில் என்ன பார்த்துட்டோம்? பரிசுத்தவான்களை குறைவு உதவி செய்யுங்கள். அந்நியரை என்ன பண்ணுங்கள்? உபசரிக்க நானுங்க. யாராவது என்ன பண்ணுங்க? அந்நியர்னா ஏலியன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். நமக்கு முன் அறிமுகம் இல்லாதவர்கள், நமக்கு தெரியாதவர்கள். அப்படி வந்தால் கூட அவங்கள என்ன பண்ணணும்? உபசரிங்க. அப்படி அவங்களுக்கு உபசரிக்கும் போது தேவதூதனை கூட நீங்கள் உபசரிக்கிற மாதிரி, கர்த்தரை உபசரிக்கிற மாதிரி நீங்கள் அப்படி உபசரிக்கும் போது எப்படி ஆபிரகாமு, யாக்கோபு இந்த மாதிரி தேவதாசர்கள் எப்படி அந்நியர்களை உபசரித்து அவங்க பலனை பெற்றது போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலனை பெறுவீங்க. யாராவது தெருவில் அம்மா கொஞ்சம் தண்ணி குடிமா, குடிக்கிறதுக்குன்னா போயா தண்ணிலாம் கிடையாது, தண்ணிலாம் விலையேறி போச்சுலாம் சொல்லக்கூடாது. தவித்த வாய்க்கு என்ன பண்ணோம்?
தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். யாராவது ஏதோ வந்து ஒரு பிச்சை எடுக்கிற வந்துட்டான், அவனை முகம் காட்டி அனுப்பக்கூடாது. நம்மால் முடிஞ்சது எதனா போடுங்க. முதல் வந்து பாருங்கள், நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க. நிறைய வீட்டில் மீந்து போகும். மீந்து போகிறத தூக்கி கொட்டணுன்னு பார்க்காதீங்க, வேஸ்ட் பண்ணணுன்னு பார்க்காதீங்க. மீந்த பொருளை அழகாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்படுமான்னு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணுறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் சொன்னார்ல, ஒன்றும் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணு, எல்லாத்தையும் பொறுக்கி என்ன பண்ணு, கூடையில் சேரு. வேஸ்ட் பண்ணுறது தேவனுக்கு பிடிக்காது. 2 உதாரணம் சொல்லட்டுமா? இன்னொரு உதாரணம், பாளையத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுக்கணும். மறுநாள் மூச்சு அடிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே பூச்சி அடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிடிக்காத காரியம் என்னென்னா, சில பேர் அதிகப்படியான வேஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்கள், அதிகப்படியான என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க. அது வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தது அல்ல. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லைங்க, உகந்தது. அதுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். ஐஸ்வர்யமாக இருக்கணுமா அப்படின்னா எண்ணெயை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், எண்ணெயை. சில பேர் எண்ணெயை வந்து தாறுமாறாக யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெயை அளவோடு கூட யூஸ் பண்ணுறவங்க ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? உடம்பும் நல்லா இருக்கும். சரி, இப்போ எதுக்கு எடுத்தாலும் எண்ணெய் ஊற்றணும்னு ஒரே மிதக்கும் எண்ணெய். எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணி பாருங்கள், ஐஸ்வர்யம் இருக்கும். 2வது, சும்மா தூங்கினே இருக்காதீங்க. எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோ தரித்திரம் வந்து சேர்ந்துடும். தூக்கம் வேணும். வெயில் வந்த பேர் கூட சில பேர் என்ன பண்ணுவான், தூங்கினே இருப்பான். கவனிங்க, அந்த காலத்தில் அதுதான் சொல்கிறாங்க, நேரத்தோடு எழும்பணும். இதெல்லாம் நல்லா புத்திமதி. தூக்கம் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தரித்திரம் வர அளவுக்கு தூங்கக்கூடாது. தூக்கம் எவ்வளோ வருதோ சோம்பல் தானே வந்துடும். சோம்பல் வந்துச்சுன்னா மணி அடிச்சிக்கின்னு வர மாதிரி என்ன பண்ணுவான், தரித்திரமும் கூட சேர்ந்து வந்துடும். தரித்திரமும் கூட சேர்ந்து சோம்பல்காரன் என்ன பண்ண மாட்டான், எதுவும் அவன் வேலை ஒழுங்காக செய்ய மாட்டான், லேசியாக இருப்பான். எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணுறது, ஸ்கிப் பண்ணுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்நிய வேலைக்கு அந்நிய செஞ்சு பாருங்கள். உங்களை வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். வேலையை தள்ளி போடாதீங்க, சோம்பல் தனத்தை விடாதீங்க, தூக்கத்தை ரொம்ப விரும்பாதீங்க. இதெல்லாம் என்ன பண்ணாது, செய்யவே செய்யாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சுறுசுறுப்பு உள்ள மனுஷனாக, ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருப்பீங்க. பாருங்கள், உங்களை தேடி எல்லாம் வரும். உங்களை தேடி என்ன பண்ண எல்லாம் வரும். சரி, இன்றைக்கி பார்க்க வேண்டிய வசனம் 14வது வசனம். எல்லாம் சேர்த்து படிப்போமா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதிருந்து என்ன பண்ணாதீங்க, சபையாதிருங்கள். 14. இப்போ உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். சொல்லுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதிருந்து என்ன பண்ணாதீங்க, சபியாதிருங்க. 2 வார்த்தை சொல்கிறார். ஒன்று ஆசீர்வதிங்க, இன்னொன்று சபிக்கக்கூடாது. சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கணும், சபிக்கக்கூடாது. பக்கம் சொல்லுங்கள், ஆசீர்வதிக்கணும், சபிக்கக்கூடாது. சரி, இப்போ யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை சபிக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த இடத்துல வருது கொஸ்டின் மார்க். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒன்று சொல்கிறார். எக்ஸ்ட்ரீம் இல்லை, சரியான எட்ஜே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உங்களை துன்பமே படுத்துகிறாங்க பாருங்க, அப்படி துன்பப்படுத்துகிறவங்களை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. சொல்லுங்கள், துன்பப்படுத்துகிறவங்களை கூட என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நெகட்டிவாகவும் சொல்கிறார். என்ன சொல்கிறார், சபியாதிருங்க. வேதம் சொல்லுது, உன்னை வாழ ஆக்குவேன், ஆனால் என்ன பண்ணுவேன், தலை ஆக்குவேன். மாட்டேன். ஆசீர்வதிங்க, ஆனால் சபிக்கவே சபியாதீங்க. சொல்லுங்க, ஆசீர்வதிங்க, சபிக்கவே. பக்கம் சொல்லுங்க, ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. பக்கம் நல்லா ஆழமாக வச்சுக்கோங்க. ஆசீர்வதிங்க, சபியாதிருங்க. அதனால தான் யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
ஒரே வாய், ஒரே கிணற்றிலிருந்து உவர்ப்பான தீரும் நல்ல நீரும் என்ன பண்ணாது, வரவே வராது. யாக்கோபில் இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள், எங்கே இருக்குதுன்னு பார்த்து. ஒரே தண்ணீர், ஒரே கிணற்றிலிருந்து ரெண்டு தண்ணீர் என்ன பண்ணாது, வராது. ஒன்று வந்தால் நல்ல தண்ணி தான் வரணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், கெட்ட தண்ணி தான் வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாயை திறந்து ஆசீர்வதிங்க. வாயை திறந்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பக்கம் சொல்லுங்கள், ஆசீர்வதிங்க. ஏன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எங்கே இது சொல்லுது, எங்கேயோ சொல்லுற மாதிரி இருக்குதுங்க. போன வாரம் கூட படித்தோமே, கலாத்தியரில் படித்தோம். சொல்லுங்கள், போன வாரத்தில் கலாத்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோமா? எடுத்து பாருங்கள், டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே மோசம் போகாதிருங்கள். நாம் என்ன பண்ணோம், நித்திய ஜீவனை அறுக்கும்படியாக என்ன பண்ண அப்போ பாருங்க, உங்கள் வார்த்தை இருக்குது பாருங்க. நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க, சாபமாக பேசலாம், ஆசீர்வாதமாக பேசலாம். அதெல்லாம் என்ன பண்ணுற ஒரு விதை மாதிரி. சொல்லுங்கள், அதெல்லாம் என்னதுங்க, நீங்கள் நினைக்க தக்காளி தான் ஒரு விதை, வெண்டைக்காய் தான் ஒரு விதை நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. சொல்லுங்கள், யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. கூடுமானால் மட்டும் எல்லா மனுஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஏன்னா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். சொல்லுங்கள், எதை விதைக்கிறீங்களோ அதான். அடுத்து கொஸ்டின் கேட்குறேன், என்னங்க என்னை போட்டு துன்பப்படுத்துகிறாங்க, அவனை எப்படிங்க நான் மனமுகந்து ஆசீர்வதிக்க முடியும்? என்னங்க, என்னை துன்பப்படுத்துகிறானுங்க, என்னை வேதனைப்படுத்துகிறானுங்க, எனக்கு தொல்லை பண்ணுறானுங்க, எனக்கு தீமை செய்கிறானுங்க, எப்படிங்க அவனை ஆசீர்வதிக்க முடியும்? ஏசு அப்படி தானே சொன்னார். என்ன பண்ணார், அவரை தூக்கி கல்லறையில் சாட்டையில் அடித்து, சிலுவையில் அடித்து எல்லாம் தொங்க விட்டாங்க. தொங்க விட்டவங்களை அவர் சபிச்சாரா? சொல்லுங்க, சபிச்சாரா? இல்லை. இவர்களை மன்னிங்க. சொல்லுங்க, இவர்களை மன்னிங்க, இவர்கள் இன்னதென்று செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, செய்யறாங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போது நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆபிரகாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாரத்தில் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? 24ஆம் அதிகாரமா 22ஆம் அதிகாரமா? 24 22 ஆசிங்க. ஆபிரகாம் 1 இல்லையே, வராது, ஒரு நிமிஷம். பன்னெண்டாம் அதிகாரமா? ஆபிரகாம் எங்கே வராருப்பா? அவர் 12ஆம் அதிகாரத்தில் தான் வராருன்னு நினைக்கிறேன். அவர் 12ஆம் அதிகாரத்தில் வந்துட்டார். வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போ. பார்த்தீங்களா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், நீ சபிக்காத, நீ சபிக்காத. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன்னை துன்பப்படுத்தலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், உனக்கு இக்கட்டு பண்ணலாம். அதை தான் இந்த இடத்துல ரோமர்லையும் சொல்கிறாரு, பழி வாங்கிறதுக்கு தேவனுக்கு இடம் கொடு. சொல்லுங்க, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷன் சமாதானமாக இருங்கள். 19 சொல்கிறாரு பாருங்க, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால்
நீ பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடு. அன்றையும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணு, பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலையே அவன் தவையின் மேல் என்ன பண்ணுவேன், அவன் செஞ்சதுக்கு அவன் பலன் அனுபவிக்கட்டும். நீ என்ன பண்ணாத, அவனுக்கு தண்டனையும் சாபத்தையும் கோபத்தையும் பழி வாங்கிறதுக்கு நீ புறப்பட்டு போகாத. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இது ரொம்ப பெரிய ஒரு சரியான நியமனம். இந்த இடத்துல சொல்கிறப்ப உன்னை ஆசீர்வதிக்கலைன்னா ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லிட்டாரு. கடைசியாக சொல்கிறாரு, உன்னை சபிக்கிறவள நான் சபிக்கிறேன். சொல்லுங்கள், உன்னை சபிக்கிறவள நான் சபிக்கிறேன், நீ சபிக்காத. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அந்த பழைய உடன்படிக்கையில் அப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அங்கேருந்து திருப்பி மத்தேயுல இன்னும் கொஞ்சம் அது கூடுதலாக சொல்கிறார். வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கலாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் என்ன பேசுகிறாரு இயேசு? என்னமோ பேசுகிறாருங்க. ஏங்க இங்கே மாதிரி தொல்லை பண்ணுறீங்க பாஸ்டர். இந்த பைபிள் காலேஜ் படித்தவங்களும் அவங்களாவது வாய் திறக்கிறாங்களா பார்த்தா அவங்களும் வாய் திறக்கிறது கிடையாது. 5ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறாரு? 5ஆம் அதிகாரம்னா மலை பிரசங்கம். சொல்லுங்கள், 5ஆம் அதிகாரம்னா என்னதுங்க? மலை பிரசங்கம். அவர் தம் வாயை திறந்து, சொல்லுங்கள், அவர் தம் வாயை திறந்து, திரளான ஜனம், முதல் பிரசங்கம் சர்மன் ஆஃப் மவுண்டின். சொல்லுங்கள், சர்மன் ஆஃப், ரொம்ப ஃபேமஸான காரியங்கள். சொல்லுங்கள், ரொம்ப ஃபேமஸான காரியங்கள். இப்போ கவனிங்க, இப்போ 10ஆம் வசனம் சொல்கிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்களை துன்பப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? எது நிமித்தமா? நீங்கள் கர்த்தருக்காக, விசுவாசத்துக்காக, உண்மைக்காக, பரிசுத்தத்துக்காக, தேவனுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. இப்படி வாழும்போது நிச்சயமாக உங்களை துன்பப்படுத்துவாங்க. சொல்லுங்கள், இப்படி வாழும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க? வந்துட்டான்டா ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன், வந்துட்டான்டா பைபிளை எடுத்துக்கன்னு, வந்துட்டான்டா எங்களுக்கு சொல்கிறதுக்கு, இவன் ரொம்ப ரொம்ப ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஏளனமாக பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. நீங்கள் நல்லதே செஞ்சால் கூட நீங்கள் என்ன பண்ணுவாங்க? இவன் பொல்லாதவன் சொல்லுவாங்க. சொல்லுங்கள், இப்படி பொல்லாதவனு சொல்லுவாங்க. இதுதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க? இப்படி துன்பப்படும் பொழுது உங்களை நீங்கள் அமைதியாக இருங்க, அவளை சபிக்காதீங்க. அப்படி இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்குது. சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் யாருதுங்க? உங்களுடையது. 11 சொல்ற, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் மட்டும் சொல்கிறார். என் நிமித்தம், இந்த இயேசுக்காக வாழ்கிறது நிமித்தமாக உன்னை கவனிங்க, உங்கள் இயேசுக்காக வாழ்கிற நிமித்தமாக உங்களை நிந்திக்கலாம், உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை பலவிதமான தீமையான மொழிகளை அப்பா என்ன சொல்லுவாங்க, இது வந்துட்டானுங்கடா இவனுங்க ட்ரம் எடுத்துன்னு அடிச்சுன்னு, இந்த ஏழைக்கு ஒரு சோறு போட மாட்டானுங்க இவனுங்க, இவன் பார்த்த மாதிரி. ஆனால் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துவானுங்க, வேறு வேலையே இல்லைடா இவனுக்கு, பொழப்பே இல்லைடா, காது கேட்க சொல்லிட்டு போவானுங்க. நம்ம யாரையும் திட்ட மாட்டோம், நம்ம யாரையும் அடிக்க மாட்டான் பாருங்க. இங்கே இருக்கிற இப்படி போகிறானுங்க பாருங்க, அவங்க வீட்டு ரவுடிங்க. அவங்க என்ன நினச்சிக்கினாங்கன்னா, யார் நம்ம திருப்பி பேச மாட்டாங்களோ, யார் திருப்பி பண்ண மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் ஓன்னு குலைக்கிற மாதிரி எகிருவான். நான் சொல்லுவேன், தோத்திர ஆண்டவரே எனக்கு இது வரைக்கும் பொறுமை தந்திக்க, இன்னும் பொறுமை தாங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படி துன்பப்படுத்தி தீமையான மொழியை வந்துட்டார். இவங்களாம் அமெரிக்காவிலேருந்து பணம் வருது பாருங்கள், அமெரிக்காவுக்கு சும்மா இருக்கிறான், அவனே பிச்சை எடுக்கிறான், அங்கேருந்து நமக்கு நிறைய பணம் அனுப்புகிறாங்களாம், அதனால் நம்ம சொல்கிறோமா. நாங்கள் படுற பாட்டு எங்களுக்கு தான் தெரியும். கரண்ட் பில்லு வந்துக்கிறத பார்த்தாலே அலறுறோம். இருந்தாலும் கர்த்தாவே உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இவங்க பேசுறது இல்லாததும் பொல்லாததும் பார்க்காததையும் அப்படி தூத்தி விடுறது. அது என்ன பண்ணுறது? தீமையான மொழிகளை என்ன பண்ணுறது? இவங்க ஏமாத்துக்காரங்க, இவங்களாம் ரொம்ப ஏமாத்துறவங்க.
இவங்கெல்லாம் என்னதுக்கு ரொம்ப ஏமாத்துறவங்க, இவங்க ரொம்ப உத்தமனுங்க மாதிரி, நம்ம ஏமாத்துறவங்களாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகள் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சபியாமல் அமைதியாக இருங்க. அவன் எவ்வளோ சபிக்கிறானோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக உனக்கு மாற்றுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீ பேச்சுக்கு அவனுக்கு என்ன பண்ணாத, இது கொடுக்காத, டஃப் கொடுக்காத, பேச்சுக்கு கவுண்டர் கொடுக்காத, கம்முன்னு நீ பாக்கியவனா மாறுவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீ என்ன பண்ணுவ? மாறுவ. ரெண்டாவது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பகல் சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு. உங்களை யாராவது அப்படி பேசினா துக்கமாகாதீங்க, வேதனை ஆகாதீங்க. வேதம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுங்க? களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் என்ன பண்ணுமா? மிகுதியா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரலோகத்தில் உங்கள் பலனுக்கு என்ன வேணுங்க? மிகுதியாய் இருக்கும். உங்களை முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே என்ன பண்ணாங்களாம்? உங்களை மொத்தம் இல்லைங்க நினச்சி என்ன மட்டும்தான் துன்பப்படுத்தி நினச்சிங்களா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களையும் அவங்களையும் தான் இப்படி துன்பப்படுத்தினாங்க. இன்றைக்கி அந்த ஒரிசாவில் அந்த கிரகம் ஸ்டெயின் சொல்லிட்டு கொளுத்துனாங்க இந்தியாவில். அவங்களுக்கு தான் பெரிய போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. பெரிய பெரிய போஸ்டெலாம் என்ன பண்ணிக்கிறாங்க? கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நடக்கும், இப்படி காரியங்கள்லாம் நடக்கும் இந்த உலகத்தில். பாவம் இருக்குது பாருங்க, பாவம் பெருகுன்னு அப்படி தான் இருக்கும். ஆனாலும் தேவன் பாவம் பெருகின இடத்துல கிருபையை என்ன பண்ணுவார்? பெருக செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் என்ன பண்ணுமா? மிகுதியாக இருக்கும். உங்கள் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்க? உங்களை மாத்திரம் இல்லைப்பா, இயேசு என்று சொல்லி அவர் நாமத்தை ஆராதித்து அவருக்காக வாழ்ந்த எல்லாரையும் என்ன பண்ணாங்க? பவுலை கல்லெறிஞ்சாங்க, கப்பர் சேதத்தில் மாட்டினா, சிறைச்சாலையில் போட்டாங்க, மிளறினால் அடித்தாங்க, வாளாண்டு அறுப்புண்டாங்க. எபிரேய நிருபத்தில் எவ்வளவா துன்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படிப்பட்ட பாடுகள், அப்படிப்பட்ட துக்கங்கள், அப்படிப்பட்ட வேதனைகள் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமாய் வரும். வியாதி வரன்னு சொல்ல, வறுமை வரன்னு சொல்ல, தரித்திரம் வரன்னு சொல்ல. என்ன வரும்? கர்த்தருக்காக நீ வாழும்போது உன்னை தீமையான மொழியை பேசி உன் விசுவாசத்தையும் உன் நம்பிக்கையும் குலைக்கிறதுக்கு பலவிதமான பேர் உன்னை வச்சு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. சொல்லுங்க, உன்னை என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஆனாலும் நீ எப்படி இருக்கணுமா? அதை எப்படி ஆடிட் பண்ணணுமா? அப்படி பேசும்போது அவனை அடிக்க போகாத, அப்படி பேசும்போது அவனை என்ன பண்ணாத, அவனை நீயும் பேசாத, அவன் மேலே சாபத்தை போடாத, அவனை திட்டாத, அமைதியாயிரு. மாற, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுங்க? களி கூறுங்கள். ஸ்தேவானை எடுத்துன்னு போய் நிறுத்துறாங்க கல்லெறியறதுக்கு. அவன் என்ன பண்ணுறான்? இதோ பரலோகத்தில் தேவகுமாரன் என்ன பண்ணுறாரு? பிதாவின் வலப்பரிசத்தில் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி களி கூர்ந்து தன் ஆவியை என்ன பண்ணானா? விட்டான். அப்பேற்பட்ட இடத்துக்கு நீங்களும் நானும் போல. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதிர்ப்புகளையும், உங்களை மிரட்டுகிறவர்களையும், உங்களை எதிர்க்கிறவர்களையும், உங்கள் மேலே தீமையான மொழிகளை பேசுகிறவர்களையும், உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதை எப்படி கடந்து போக வேண்டும் வேதத்தின்படினா நீங்கள் பொறுமையாக இருங்க. சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க? பொறுமையாக இருங்க. ஏசப்பா எப்படி பொறுமையாக இருந்தாரோ நீங்களும் பொறுமையாக இருங்க. அவன் பேசுறதுக்கு பேசுனா நீயும் பேசுனா கொழாடி சண்டையாக தான் மாறிடும். அப்புறம் நீ பைபிளை எடுத்துன்னு போகிறதும் ஏசப்பான்னு சொல்லி ஆராதிக்கிறதும் சாட்சியை என்ன பண்ணிடுவேன்? இழந்துருவேன். அவன் பேசுறதுக்கு யாரும் கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க. நீ ஒரு வார்த்தை, ஏமா நீ கோயிலுக்கு போய் எப்படி பேசுறீங்க, தப்பு இல்லைம்மான்னுவாங்க. அவங்க 1000 பேசுவாங்க. நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா நீ கோயிலுக்கு போய் எப்படி பேசலாமான்னுவாங்க. நீ ஜெபம் பண்ணுறி எப்படி பேசலாமா, நீ பைபிள் தூக்குறி எப்படி பேசலாமா அப்படின்னு உன்னை பற்றி பேசுவாங்க. அப்படி பேசினா என்ன பண்ணால் நம்முடைய சாட்சியை நாம் என்ன பண்ணுவோம்? இழந்து போவோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நம்ம சாட்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது.
சில நேரத்தில் அமைதியாக இருக்கணும், சில நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். அப்படியாப்பா என்ன அப்படி தான் சொல்கிறியா? தோத்திரம்ப்பா, நீ நல்லவன்ப்பா, விட்டுருப்பா. நான் கெட்டவனா? ஓகேப்பா, விடுப்பா, கடவுள் பார்த்துப்பான்னு கம்முன்னு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுங்க, வந்துருங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ண, என்ன அப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க. திருப்பி பேசி அவனுக்கு சண்டைக்கு நின்று அவனுக்கு சரி கட்டுறதுக்கு சபிக்கவும், அவனுக்கு பேசுறதுக்கு நானும் எனக்கும் பேச தெரியும். நான் யார் தெரியுமா? பழைய ஆளாக இருந்தால் அவனை வெட்டிடுவேன். நான் இப்போ பைபிள் தூக்கிட்டேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை நாசமாக்கிடுவேன். என்னை பழைய முகத்தை பார்க்க இதெல்லாம் பேசக்கூடாது. அதை தான் விட்டு வந்துட்டீங்களே. கிறிஸ்துவுக்குள்ளா ஒரு புது சிருஷ்டியாக இருக்குன்னா பழையவனெல்லாம் ஒழிஞ்சு போயின்னா எல்லாம் என்ன பண்ணுது? புதுசாகிடுச்சே. விட்டுட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அவன் பேசினா பேசின்னு போட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒன்றுக்கும். நீ யாருப்பா? யூ ஆர் எ சால்ட். நீ பூமிக்கு உப்பா இருக்கிற. நீ உப்பா இருக்கிற அப்படின்னால உன் உப்பு என்ன பண்ணக்கூடாது? சாரமற்று போகக்கூடாது. உன்னால தான் இந்த பூமி பலனடைய போகுது, இந்த உலகம் பலனடைய போகுது. யூ ஆர் எ மாடல் பீஸ். நீ ஒரு மாதிரி. இயேசு உன்னை மாதிரியாக வச்சுக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி நடக்கணும், மனுஷரனா எப்படி நடக்கணும் என்பதை, தேவனுடைய பிள்ளை எப்படி நடக்கணும் என்பதை ஒரு சாட்சியாக, ஒரு மாடலாக வச்சிருக்கிறார், உப்பாக வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 14 சொல்லுது, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாது? மறைக்கப்படாது. நீ யாருப்பா? மலையில் மேல் இருக்கிற பட்டணம்ப்பா. நீ யாருப்பா? இந்த குப்பையில் இருக்கிற மனுஷனா? நீ மண்மேடில் இருக்கிறவனா? நீ மலையில் இருக்கிறவன். மலையில் இருக்கிறவன் எல்லாரும் நிமிந்து தான் பார்க்கணும். மலையில் இருக்கிறது எல்லாரும் குனிஞ்சி பார்க்க தேவையில்லை. மலையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் உன்னை அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நிமிந்து பார்க்குற மாதிரி தான் உன்னை வச்சுக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை ஒளி வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. நீ இருள் இல்லை சொல்லுங்க. உன்னை எப்படி வச்சுக்கிறாருங்க? வெளிச்சம். உன்னிடத்திலிருந்து வெளிச்சம் பரவணும், உன்னிடத்திலிருந்து ஒளி உண்டாகணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மரக்கால்களை மூடி வைக்காமல், விளக்கை கொளுத்திட்டு டேபிள் கீழே வைக்காமல் டேபிள் மேலே எப்படி என்ன பண்ணுவாங்க? வைக்கிறது போல் அந்த டேபிள் மேலே வைக்கிற விளக்கை எடுத்து என்ன பண்ண, மேசையின் மேலே வைக்கிற விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? நீ யாரியா? டேபிள் மேலே இருக்கிற ஒரு விளக்கு. இருந்தால் ஒரு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் இருளை போக்குற ஒளியை தருகிறவன் நீ. சொல்லுங்க, இருளை போக்கி என்ன பண்ற? ஒளியை தருகிறவன் நீ. ஆகவே நீ மற்றவங்கள மாதிரி என்ன பண்ணக்கூடாது? அவன் நிந்திக்கும் போதும், துன்பப்படுத்தும் போதும், பாடுகளுக்கு உட்படுத்தும் போதும் நீ என்ன பண்ணக்கூடாது? அவனுக்கு ஈடு கட்டி பேசவே கூடாது. 16 சொல்றாய், இவ்விதமாய் எல்லாம் சேர்ந்து, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன பண்ணுது? பிரகாசிக்க கடவது. என்னையா? உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய செயல். நீ அவங்கள மாதிரியே நீ நடக்காம நீ வேற மாதிரி அவர் சொன்ன மாதிரி நடந்தா, அவர் சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோக பிதா என்ன பண்ணுவாரு? மகிமைப்படும்படி. சொல்லுங்க, உங்க இதெல்லாம் என்னதுங்க? பரலோக பிதா என்ன பண்ண? உங்களை மகிமைப்படுத்தணும். நீ சபிச்சுன்னா போச்சு, சபிச்சுன்னா போச்சு. சபிக்கக்கூடாது. அதில் 44 அடிச்சு பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமாக தெரியும் உங்களுக்கு. 40 படிப்போமா? 40 39 படிக்கலாமா? படிங்க. 39 படிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏன் சொல்றார் பாருங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உனது வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. உன்னோடு கூட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வனுக்கு உன் அங்கியையும் என்ன பண்ணு? விட்டு கொடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் என்ன பண்ணு? போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பா என்று சொல்லப்பட்டதை நீ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
சொல்லிட்டு நான் பழைய வசனத்தை சொல்கிறார்.